வணக்கம். இந்த நிகழ்ச்சியை உங்களுக்கு தொகுத்து வழங்குவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது இந்த குரு பகவானுடைய மாற்றம் ரொம்ப முக்கியமான மாற்றம். அந்த வரிசையில் 12 ராசிகளுக்கு நம்ம பார்த்துட்டு வரும்போது இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது தனுசு ராசி. தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம், அதாவது ரிஷப ராசியிலிருந்து மிதுன ராசிக்கு மாறுகின்ற குரு பகவானால் தனுசு ராசி அன்பர்களுக்கு என்னென்ன நல்ல விஷயங்கள் இருக்குது, எந்தெந்த விஷயத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். ரொம்ப யதார்த்தமாக நம்ம பேசுவோம், உண்மையை பேசுவோம். தனுசு ராசி என்பது ரொம்ப முக்கியமான ஒரு ராசி, அதாவது பாக்யஸ்தானம். ஒரு மனிதருக்கு இந்த பூமியில் ஜனனிக்கக்கூடிய அத்துணை உயிர்களுக்கும் பாக்கியங்களை தருவது தனுசு ராசி. தனுசு ராசி என்பர்கள் நிறைய குறிக்கோள்கள், லட்சியங்களை கொண்டவர்கள். தான் எதை நினைக்கிறேனோ அதை சாதிச்சே ஆக வேண்டும் என்ற எண்ணம் உடையவர்கள் தனுசு ராசினியர்கள். நிறைய மற்றவர்களுக்காக தியாகம் செய்யக்கூடியவர்கள் தனுசு ராசினியர்கள். உறவுகளின் பேரிலும் நிறைய உணர்ச்சிகளின் பேரிலும் ஏமாறக்கூடிய தன்மை உடையவர்கள் தனுசு ராசினியர்கள். அப்படிப்பட்ட தனுசு ராசினியர்களுக்கு இந்த குரு பகவானுடைய மாற்றம் எந்தெந்த மாதிரியான பலன்களை தரும்? முக்கியமாக ரிஷபராசியிலிருந்து குரு பகவான் மிதுன ராசிக்கு மாறியிருக்கிறார். இந்த குரு பகவானுடைய மாற்றமானது அவர் இருக்கின்ற இடத்துல எப்பவுமே கெடுபலனை செய்யக்கூடியவர் குரு பகவான். ஆனால் தன் பார்க்கின்ற இடங்களை மிக மிக அருமையாக வாழ வைக்கக்கூடியவர் குரு பகவான். இப்போ உங்கள் ராசியுடைய 11ஆம் வீடு என்று சொல்லக்கூடிய துலாத்தை பார்ப்பார். எங்கே? மிதுனத்திலிருந்து 5ஆம் பார்வையாக. அதே 7ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்கக்கூடியவர் உங்களுடைய 3ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய உபஜயஸ்தானத்தை பார்ப்பார். இப்படி இந்த 3 முக்கிய இடங்கள் 11 ராசி 3 இந்த இடங்களை பார்க்கக்கூடிய குரு பகவான் எந்தெந்த மாதிரியான பலன்களை செய்வார்? அந்த வரிசையில் நம்ம பார்த்தோம்னா கணக்கிலடங்காத நல்ல பலன்களை செய்வார். ராசியை, தன்னுடைய சொந்த ராசியை தானே சம சப்தம பார்வையால் பார்க்கக்கூடிய குரு பகவானால் மிகப்பெரிய நன்மைகள் தனுசு ராசி நேயர்களுக்கு. அதாவது தன்னுடைய சொந்த உடைமைகளை கூட காப்பாற்றி கொள்ள முடியாத நிலையில் இருக்கக்கூடிய தனுசு ராசி நேயர்களுக்கு ஒரு 200 பேருக்கு உதவி செய்யக்கூடிய நிலைமை மாறும்னா எப்பேற்பட்ட வளர்ச்சியாக அது இருக்கும். அப்படிப்பட்ட வளர்ச்சியை தரக்கூடியது தான் இந்த குருவுடைய மாற்றம். தனுசு ராசி அன்பர்களுக்கு இதைவிட ஒரு பொற்கால நேரம் என்பது வாழ்க்கையில் இருக்க முடியாது. கிட்டத்தட்ட 30 ஆண்டுகளுக்கு பிறகு இந்த நிகழ்வு நடக்கிறது. தன்னுடைய சொந்த ராசியை சமசப்தம பார்வையாக பார்க்கின்ற குரு பகவான் முதல்ல தெளிவான சிந்தனைகள், நல்ல தெய்வ பக்தி, களங்கமில்லாத உள்ளம், அதே மாதிரி வாழ்க்கையில் ஜெயிப்பதற்கு முக்கியமான சரியான முடிவுகளை சரியான நேரத்தில் சரியான விதத்தில் எடுக்குகின்ற அந்த சக்தியானது அதை கொடுக்கிறார். இது மட்டுமா? இது நாள் வரை தனுசு ராசி நேயர்களுக்கு வாழ்க்கையில் என்னென்ன விதமான சவால்கள், நம்பிக்கை துரோகம் அதை சந்தித்தவங்க தான் தனுசு ராசி நேயர்கள். குழந்தை இல்லாத தன்மை, குழந்தை இருக்கும்போது அதனால் வரக்கூடிய அவஸ்தைகள், பெத்த குழந்தையே தன்னை காப்பாற்றாத நிலைகள். இந்த 11ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் பொருளாதாரம், ஆதாரம் என்பது எது? பொருள் இருந்தால் தான். அந்த பொருளாதாரம் பணம் தானே சார், காசு, மணி, துட்டு. இந்த பணத்தை வாரி கொடுக்கக்கூடியது தனகாரகன். அந்த தனகாரகன் வேறு யாரும் இல்லை, குரு பகவான் தான். அவர் 11ஆம் வீட்டை பார்க்கும்பொழுது நிறைய பணத்தை கொடுக்கிறார், செல்வ செழிப்பை கொடுக்கிறார். அதே மாதிரி ராசியை பார்க்கின்ற குரு பகவான் பெரிய நன்மைகள். நான் சொன்னேன், தீர்க்கமான முடிவு. இதனால் வரைக்கும் இந்த முடிவு எடுக்கிறதுல கொஞ்சம் சிரமங்கள் இருக்கும். தீர்க்கமான முடிவு. அதே மாதிரி எதிரி கூட உங்கள்கிட்ட வந்து பணிஞ்சு அவரே வந்து சொல்லிடுவார், நான் சரணடைகிறேன் அப்படிங்கிற நிலை. உங்களுடைய 3ஆம் வீட்டை பார்க்கக்கூடிய குரு பகவானால் நீங்கள் எந்த காரியத்தை தொடங்கினாலும், எல்லா புதிய முயற்சிகளும், நீங்கள் எடுக்கக்கூடிய எல்லா முயற்சிகளும் வெற்றி பெறும். நீங்கள் செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்று மட்டும்தான். ஒவ்வொரு வியாழக்கிழமை தோறும் உங்களுடைய குலதெய்வ வழிபாடு என்பது ரொம்ப முக்கியம். அதை செய்து வரும்பொழுதும் சரியாக சாயங்காலம் 4-6 மணிக்கு ஒரு நல்ல விளக்கேற்றி சுவாமிக்கு பூஜை செய்வதும், உங்களுடைய இஷ்ட தெய்வத்தை மனதில் நினைத்து கொள்வதும்
உங்களுடைய வாழ்க்கையை பெரிய அளவில் மாற்றங்களை ஏற்படுத்தும் என்பது கொஞ்சம் கூட ஐயம் தேவையில்லை. அடுத்து வேறொரு நிகழ்ச்சியில் உங்களை மறுபடி சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.